வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பெரம்பூர், திருச்சி கிழக்கில் விஜய், தி.நகரில் புஸ்லி ஆனந்த் போட்டி. தாவேகாவின் 234 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் விஜய். விருதாச்சலத்தில் பிரேமலதா, விருதுநகரில் விஜய பிரபாகர் போட்டி. தேமுதிக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் பிரேமலதா விஜயகாந்த். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி. தாவேகா வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. இந்த தேர்தலோடு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம். கர்நாடகா கோயிலில் காலணி அணிந்து புகைப்படம் எடுத்ததால் மோதல். புகைப்பட கலைஞர்களை தாக்கிய 7 பேர் கைது. மேற்காசிய மோதலால் ஏற்பட்டுள்ள சவால்களை அரசியலாக்க வேண்டாம். எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 8000 கூப்பன் வழங்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். நாளை மகாவீர் ஜெயந்தி தினத்தில் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது, மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். சமயபுரம் கோயிலில் மேற்கூரை இடிந்து விழுந்து பெண் பக்தர் உயிரிழப்பு. காயமடைந்த தாய் மகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் சசிகலாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் நடிகர் கார்த்திக். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நாளை 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திருவாரூரில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.